வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிக இபிஎஸ் ஓய்வூதியம் ஜனவரி 2025க்குள் உங்கள் முதலாளி இதை செய்யாவிட்டால் இபிஎஸ்சிலிருந்து அதிக ஓய்வூதியத்தை பெற மாட்டீர்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் உறுப்பினர்கள் உயர் ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று தீர்ப்பு தகுதியான தனியார் துறை ஊழியர்களிடையே அதிக நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் அதிக இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெறுவதில் பலர் வெற்றி பெறவில்லை. ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் உயர் ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்த பல ஊழியர்கள் ஒரு ஊழியர் தனது ஓய்வூதிய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது அவர்களின் பழைய முதலாளிகளால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலோ இப்போது என்ன செய்ய முடியும் என்பதையும், அது ஓய்வு பெறும்போது அவர்கள் பெறும் ஓய்வூதியத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் டீகோட் செய்கிறது. கைதான் அண்ட் கோ நிறுவனத்தின் கூட்டாளர் வைபவ் பரத்வாஜ் கூறுகையில், ஓய்வூதிய விண்ணப்பங்களை நிராகரிப்பது தொடர்பாக இபிஎஃப்ஓ சில பாதுகாப்புகளை அமல்படுத்தியுள்ளது. அதிக ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பத்தை நிராகரிக்கும் முதலாளி அதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும். அத்தகைய நிராகரிப்பு சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை 1 மாதத்திற்குள் விண்ணப்பத்தில் தேவையான திருத்தங்களை செய்ய அல்லது கூடுதல் ஆவணங்கள் வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நிராகரிப்பு கடிதத்தை வழங்குவது நிராகரிப்பதற்கான காரணத்தை பொறுத்து வேலையளிப்பவர் விண்ணப்பத்தை தவறாக நிராகரித்தால் பணியாளர் அதை சம்பந்தப்பட்ட பிராந்திய அலுவலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் குறைகளை பதிவு செய்ய EBFIGMS போர்ட்டலை பயன்படுத்தலாம். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முதலாளிகள் நிராகரித்தால் அதிக ஓய்வூதிய விண்ணப்பத்தை இபிஎஃப்ஓ ஏற்குமா? பல ஊழியர்கள் பல்வேறு முதலாளிகளுடன் பணிபுரிந்திருக்கலாம் மற்றும் பழைய முதலாளிகளில் ஒருவர் அவர்களின் ஓய்வூதிய விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கலாம். விளக்கத்தை சமர்ப்பித்த போதிலும் ஓய்வூதிய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அது ஊழியரை எவ்வாறு பாதிக்கும் என்று கேள்வி எழுகிறது. சரஸ்வதி கூறுகிறார், வேலை வழங்குபவர் இன்னும் விண்ணப்பத்தை நிராகரித்தால் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கும். மேலும் நிராகரிப்பு காரணத்தை நிராகரிப்பதற்காக உறுப்பினரால் எந்த விளக்கமும் வழங்கப்படாவிட்டால் விண்ணப்பம் செயல்படுத்தப்படாது. அனைத்து முதலாளிகளும் கூட்டு விருப்பத்திற்கு ஒப்புதல் வழங்குவது ஒரு முன் தேவை. உயர் ஓய்வூதிய விண்ணப்பத்தை செயலாக்குவதற்கு சில இல்லாத நிலையில் இபிஎஃப்ஓ அதிக ஓய்வூதிய விண்ணப்பத்தை செயல்படுத்த முடியாது. மேலும் உறுப்பினர் தகுதியுடையவர். வரம்புக்குட்பட்ட பங்களிப்புகளில் மட்டுமே ஓய்வூதியம் என்பது ஒரு ஊழியர் ஓய்வு பெறும்போது அதிக ஓய்வூதியத்தை பெற தகுதியற்றவர் என்பதை குறிக்கிறது. விண்ணப்பத்தை இன்னும் செயல்படுத்தவில்லை என்றால் ஊழியர்கள் என்ன செய்ய முடியும்? ஊழியர்களின் உயர் ஓய்வூதிய விண்ணப்பத்தை இன்னும் செயல்படுத்தாத சில முதலாளிகள் இருக்கலாம். அனைத்து முதலாளிகளும் ஓய்வூதிய விண்ணப்பத்தை செயல்படுத்தி ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதனால் பணியாளர் அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவராக இருக்க முடியும். சரஸ்வதி கூறுகிறார், ஊழியர்கள் இபிஎஃப்ஓவின் உறுப்பினர் சேவா போர்ட்டலில் விண்ணப்பிக்க நிலையை கண்காணிக்க வேண்டும். விண்ணப்பம் இன்னும் செயலாக்கப்படவில்லை என்றால் அவர்கள் முதலாளியை அணுகி அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு தேவையான நடவடிக்கை எடுக்க கோரலாம். பணியாளர் உயர்த்துவது குறித்தும் பரிசீலிக்கலாம். EBFIGMS போர்ட்டலில் ஒரு குறை இபிஎஃப்ஓவால் ஊதிய விவரங்களை பதிவிட்ட 2025 ஜனவரி 31 வரை முதலாளிகளுக்கு இறுதி வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது 3.1 லட்சம் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை செயல்படுத்த இபிஎஃப்ஓவுக்கு உதவும். மேலும் 4.66 லட்சம் விண்ணப்பங்களை மேலும் செயலாக்க ஜனவரி 15, 2025க்குள் விளக்கங்களை சமர்ப்பிக்குமாறு இபிஎஃப்ஓ முதலாளிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.